ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கட் சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை கட் சமையலில் சுவையான சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த கோழிக்கறி குழம்பு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வெயில் காலத்துக்கு ஏற்றது போல் நல்லா சுவையாக வச்சிடலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 250 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி முடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு சேர்ந்தபடி ஒரு 25 கிராமுக்கு போட்டாச்சு. எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சோம்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கி வரும்போது உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெயில் காலனால சிக்கன் குழம்பு வைக்கவே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அது எல்லாருக்குமே செட் ஆகாது, உடம்பு ரொம்ப சூடாயிடும். இதே போல் நீங்கள் பக்குவத்தில் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே செய்யாது. குழந்தைங்களுக்கு கூட நல்ல தைரியமாக நம்ம கொடுக்கலாம். இப்போ சிக்கனையும் அதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்தாச்சு. தேங்காய், மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்தாச்சு. இந்த குழம்புக்கு நல்ல சிக்கன் வேகிற அளவுக்கு தாராளமாக தண்ணி வைக்கணும். இப்போ மசாலா இதில் என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. அவ்வளவுதான்ப்பா. சிக்கன் குழம்புக்கு சிக்கன் மசாலா சேர்க்காமல் ஏன் நீங்கள் மட்டன் மசாலா சேர்க்குறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். மட்டன் மசாலாவில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால தான் அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக விடணும். குறைஞ்சது ஒரு 25 நிமிஷம் ஆகுது இந்த சிக்கன் குழம்பு. சிக்கன் வேகணும். நல்லா வெந்துடுச்சு. இதே போல் வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் இந்த குழம்பை எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளவு தான் நான் பார்த்து செஞ்சாலும் என் வீட்டில் இருக்கவங்க என்ன குறை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறோம். இது போல் ஒரு முறை செய்து கொடுங்க. அதையும் மீறி அவங்க குறை சொன்னால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணுங்கள். சுவையான வெயில் காலங்களுக்கு ஏற்ற கோழிக்கறி குழம்பு ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஆதரவு இல்லைன்னா இதை தொடர்ந்து நடத்த முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.